வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு உளுந்து ஊற வச்சு மிக்ஸியில் அடித்து எடுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸியில் அடித்து எடுத்தாச்சு. அது கூடால நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை போடணும். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி அதை போட்டுக்கணும். இஞ்சி ஒரு துண்டு வெட்டி போடணும் சின்னதாட்டு. மல்லிக்கீரை கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கணும். நல்ல மிளகு தேவைக்கு போல் கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூடால எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு உளுந்த வடை எடுக்கிறதுக்கு உளுந்த கையில் எடுக்கிறதுக்கு முன்னே தண்ணியை நல்லா கையை நனைச்சி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் அந்த உளுந்து எடுக்கும்போது நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். தண்ணி நனைக்காமல் எடுத்தால் உளுந்தவளும் கையில் ஒட்டிகிட்டு இருக்கும். நம்ம உளுந்த வடைக்கான சேஃபு நம்ம கையில் எடுக்க முடியாது. அதனால் தண்ணியை நல்லா நனைச்சிக்கிட்டே உளுந்தை இப்படி எடுத்து உருட்டி நடுசில் ஒரு ஓட்டை போட்டு எண்ணெயில் போடணும். அதே மாதிரி அடுத்ததும் எடுக்கும்போதும் கையை நனைச்சிக்கணும். நனைச்சிக்கிட்டு தான் இந்த மாவை எடுத்து இப்படி உருட்டி இப்படி ஹோல் போட்டு எண்ணெயில் போடணும். இப்படி ஒவ்வொரு டைமும் இதே மாதிரி தான் பண்ணணும். அப்படின்னா தான் நல்ல அழகாக சேஃபாட்டு உளுந்த வடை வரும். இந்த ரவை போட்டு விரசனால நம்ம எண்ணெய் வடை ரொம்ப இழுக்காது, உறிஞ்சி எடுத்துக்காது. இப்படி இப்போ வடை ரெடி.